20 ஹவர்ஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? It is interested or not interested? Waste. Why? But என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a useful one and also it is a different type of approach in our SNS approach லயே இருக்கிற ஒரு different ஆன but how they are handling நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அப்படிங்கறத பொறுத்து தான் இது டிஃபர் இப்போ இருக்கிற 63 ஸ்டூடண்ட்ஸ் ஆர் 64 ஸ்டூடண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து ஜாபுக்கு தான் போவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்டா? யூ ஹேவ் சம் அதர் ஐடியாஸ். அந்த ஐடியாஸை எப்படி ஒரு என்டர்பிரனரா நீங்க மாத்துறீங்க அப்படிங்கறது இங்க பிளேயிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. டிடில வந்து அதுதான் மெயினா இது பண்ணும். ஒரு டிசைன் திங்கிங் வந்து வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் எதனால இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரீசன் வேண்டியது. இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா இதுக்காக n நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீ படிச்சு டிகிரி வாங்குறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ எடுத்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸோட இருக்கிற ஒரு அப்ரோச் இதுதான். பட் படிக்கும் போதே யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் இன் யுவர் ஸ்பெசிபிக் ஏரியா. நீ என்ன ஏரியால ஸ்பெசிபிக்கா போகணும் அப்படிங்கிற அந்த டொமைனை வந்து நீ கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கணுங்கிறது வேண்டிதான் அந்த கான்செப்டே கொண்டு வந்து புரியுதா? பியாண்ட் தி அகாடமிக் அப்ரோச், அதாவது இப்போ நாம படிக்கிற C++, ஜாவா இது எல்லாத்தையும் தாண்டி வேர்ல்டுல உனக்கு தேவையானது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டூ த மணி அப்படின்னா தான் அந்த கான்செப்ட்ஸ்குள்ளேயே வரும். எதுக்கு படிக்கிற அப்படின்னு கேட்டேன்னா இப்போ ஐ எம் ஆஸ்கிங் தி क्वेश्चंस வித் லாஸ்ட் பாய். கல்யாணி எதுக்கு படிக்கிற? கடைசி பையன் யாரு? அவனை போட்டு எதுக்கு படிக்கிற? வாட் இஸ் தி பர்பஸ்? வேலைக்கு போ. வேலைக்கு போய் என்ன பண்ண போற? நம்ம ஆப்ஷன் இதுதான் டார்கெட்டா இருக்கு. புரியுதா? அதுல என்ன இதுல வந்து மெயினா வந்து சம்பாதிக்கிறோம், எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். whether you are going to get salary 5 digits 5 digit salary னா எத்தனைல ஸ்டார்ட் ஆகும்? மினிமம் 5 digits னா எத்தனைல ஸ்டார்ட் ஆகுமா? 10,000 ல ஸ்டார்ட் ஆகும். சரியா? it is enough. 10,000 வரை என்னப்பா பத்தாது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா again we need to earn. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீ படிக்கணும், இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்கு. புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த டிடி அப்ரோச்சஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ஆஸ்பெக்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட் அப் அப்ரோச்சை வந்து இனிஷியேட் பண்றது தான் மெயின் டார்கெட். சரியா? இந்த ஃப்ளவர் மார்க்கெட் போயிருக்கியா? கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் போயிருக்கியா? இல்ல அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி வந்திருக்கியா? ஃப்ளவர் மார்க்கெட்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து யாரா இருக்கு? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஃப்ளவர் மார்க்கெட் போயிருக்கியா? அந்த ஏரியாவை பார்த்துக்கியா? அங்க என்ன பிரச்சனை ஃபைண்ட் அவுட் பண்ற நீ? டிராபிக் இருக்கு. சரியா? ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி உன்னோட அந்த ஆயுத பூஜை டைம் எல்லாம் இருக்கு பாத்தியா? அங்க பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய வரும். அதே மாதிரி வாழை இலை, வாழை இது எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாம் ஒவ்வொரு இடத்துல போட்டுருப்பாங்க. போட்டுட்டு என்ன பண்ணிருவாங்க, சேல் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அதை அப்படியே டம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. டம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க.